அல்லாஹுவின் சோதனைகள் விசித்திரமானவை. சில நேரங்களில் அவன் நமக்கு பிடித்தமான ஒன்றையே தடையாக மாற்றுவான். அப்படி பனி இஸ்ரவேல் மக்களுக்கு விதிக்கப்பட்ட ஒரு முக்கியமான சோதனைதான் சபத் என்னும் சனிக்கிழமை மீன்பிடி தடை. ஒரு அழகான கடலோர நகரில் நடந்த இந்த சம்பவம் மனித ஆசைக்கும் இறைவனின் கட்டளைக்கும் இடையிலான போராட்டத்தை பற்றியது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்திற்கு பிறகு வாழ்ந்த மக்கள் அவர்களுக்கு சனிக்கிழமை என்பது மிகவும் புனிதமான நாள். இந்த நாளில் நீங்கள் எந்த உலக காரியங்களிலும் ஈடுபடக்கூடாது. இறைவனை வணங்குவதை தவிர வேறு எதற்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. குறிப்பாக மீன் பிடிக்கக்கூடாது என்பது அல்லாஹுவின் கடுமையான கட்டளை. இவர்களின் உறுதியை சோதிக்க இறைவன் ஒரு சோதனையை வைத்தான். வாரத்தின் மற்ற நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை கடலில் மீன்கள் குறைவாகவே இருக்கும். ஆனால் மீன் பிடிக்க தடை செய்யப்பட்ட சனிக்கிழமை வந்துவிட்டால் போதும், கடலில் மீன்கள் கூட்டம் கூட்டமாக மேலெழும்பி தள்ளி விளையாடும். கரையில் நின்றே மீன்களை பிடிக்கும் அளவுக்கு அவை மிக அருகில் வரும். மீன் ஆசையால் ஈர்க்கப்பட்ட சில மக்கள் இறைவனை ஏமாற்றலாம் என்று ஒரு தந்திரமான திட்டத்தை போட்டார்கள். சனிக்கிழமை மீன்கள் மேலே வரும்போது அவை தங்குவதற்காக கரையில் பெரிய பள்ளங்களையும் கால்வாய்களையும் வெட்டினார்கள். சனிக்கிழமை அந்த பள்ளங்களுக்குள் மீன்கள் தானாக வந்து விழுந்துவிடும். அவர்கள் சனிக்கிழமை மீனை தொடமாட்டார்கள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலை வந்தவுடன் நாங்கள் சனிக்கிழமை மீன் பிடிக்கவில்லை என்று நியாயம் பேசிக்கொண்டு அந்த மீன்களை பிடித்துச் சென்றார்கள். இந்த செயலால் அந்த ஊர் மக்கள் 3 பிரிவுகளாக பிரிந்தார்கள். முதல் பிரிவு இறைவனின் கட்டளையை மீறி தந்திரமாக மீன் பிடித்தவர்கள். இரண்டாம் பிரிவு தவறு செய்பவர்களை பார்த்தும் அமைதியாக இருந்தவர்கள். மூன்றாம் பிரிவு இது தவறு, இறைவனின் தண்டனை வரும் என்று எச்சரித்து பாவம் செய்பவர்களை தடுத்த நல்வழியாளர்கள். நல்வழியாளர்கள் எவ்வளவோ சொல்லியும் பாவம் செய்தவர்கள் கேட்கவில்லை. ஒரு நாள் காலை அந்த மக்கள் தங்களின் வீடுகளில் இருந்து வெளியே வராததை கண்ட மற்றவர்கள் கதவை திறந்து பார்த்தபோது அதிர்ந்து போனார்கள். இறைவனின் கட்டளையை ஏமாற்ற நினைத்தவர்கள் அனைவரும் இழிவடைந்த குரங்குகளாக மாற்றப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு பிறகு 3 நாட்களில் அவர்கள் அனைவரும் அழிந்து போனார்கள். இறைவனின் கட்டளைகளுக்கு தந்திரமாக பொருள் சொல்லி ஏமாற்ற நினைப்பவர்களுக்கு இந்த சம்பவம் ஒரு பெரிய பாடம். நம்முடைய ஆசைகளை விட இறைவனின் கட்டளைகளே மேலானது என்பதை நாம் உணர வேண்டும். இந்த வரலாறு திருக்குரானில் சூரா அல் அஹ்ராஃப் மற்றும் அல் பஹரா விரிவாக கூறப்பட்டுள்ளது. காலத்தால் அழியாத பாடம். இது போன்ற வரலாறுகளை தொடர்ந்து காண டீன் டிஸ்கவரியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.